நிமிஷம் எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? ஒரு நிமிஷம் முடிஞ்சவங்க எல்லாரும், தகப்பன்மா தாய்மா முடியாதவங்க உட்காந்துக்கோங்க. முடிஞ்சவங்க எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு நிமிஷம் கண்ணத்தை நினை பாருங்க பார்ப்போம். நமக்கு தெரியுமே நம்ம எதை உடைச்சுன்னு. எல்லாம் கண்ணத்தை நினை பாருங்களேன். நமக்கு தெரியுமே, தெரியாதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. நல்ல குடும்பத்தை இழந்திருக்கலாம், நல்ல ஜெபம் பண்ணிய ஆளா இருக்கலாம், ஜெபாவை இழந்து போயிருக்கலாம், அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம், கிருபை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல படிக்க வச்சார், நல்ல நிலைமைக்கு கொண்டு போனார். வாழ்க்கையை குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு அனாதை மாதிரி வந்திருக்கிறேன். என்னை எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்க. நான் செஞ்ச தப்பு மட்டும்தான் எல்லாருக்கும் முன்னாடி வருதே தவிர நான் மனம் திரும்பினது யாருக்கு முன்னாடி தெரியல நினைக்கலாம். ஒருவேளை எதை உடைச்சு போட்டாலும், எது உங்களை விட்டு விலகி போனாலும், யார் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தாலும், எத்தனை அற்பமான முடிவுக்குள்ள தள்ளப்பட்டாலும், நல்லவர்களை தேடி ஆண்டவர் வரல. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வர ஆரம்பித்தார். எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க பாஸ்டர், அதனாலதான் நான் இப்படி மாறிட்டேன். என்ன நிறைய பேர் கெடுத்துட்டான், நான் இப்படி மாறிட்டேன். மனுஷனை நம்பி தோற்று போயிட்டேன். ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் இழந்து போன நினைக்கலாம். இந்த மாலை வேளையில நம்ம எதை உடைச்சு போட்டோமோ, எத்தனை பேர் நமக்கு விரோதமா பேசினாலும் நம்ம உடைச்சு போட்டதை திரும்ப தரக்கூடிய ஒருவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். எல்லாருமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. நமக்கு தெரியுமா எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல எதை உடைச்சோம், எந்த இடத்துல எதை தொலைச்சோம், ஏன் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. நமக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது, நமக்கு தெரியும். எல்லாருமா கண்களை மூடி. ஹல்லேலூயா. கூயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் எல்லாருமாய் உரதனமாய் சிக்கிறே. அவசமுக ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, சேர்த்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை, அப்படியே கரங்களை உயர்த்தி உன்னதரே கூயவன் ஆமே களிமண் அனுதினம் நீ வணைந்திடுமே. கூயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வணைந்திடுமே. முடிந்தவங்க அப்படி ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி எல்லாருமாய் கண்களை மூடி. உடைக்கப்பட்டு மேல நிலந்து போய் கெட்டு போய் யாரோ ஒருத்தங்க வேண்டான்னு நம்மை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கலாம். நமக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல அடைக்கல பட்டணம் அந்த பரம குயவனுடைய கரங்களை தவிர வேற ஒரு இடம் கிடையாது. இந்த பரிசுத்த வாரத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என்ன உங்க கரத்துல ஒப்ப கொடுக்கிறோம்பா. நீங்க கொடுத்த எல்லா காரியத்தையும் உடைச்சு போட்டுட்டோம்பா. சிலதை இழந்து போயிட்டோம்பா. மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டோம்பா. Let I come to your presence in this evening, oh Master. இந்த மாலை வேளையில உங்க சமூகத்தில் வரப்பா. என்னை உங்க கரத்துல எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாருமா என்னை உங்க கரத்துல படைக்கிறப்பா. இழந்து போனது எனக்கு திரும்ப தாங்கப்பா. இழந்து போனது எனக்கு திரும்ப தாங்கப்பா. நான் எந்த இடத்துல அசிங்கப்பட்டேனே, அவமானப்பட்டேனோ அதே இடத்துல என் தலையை உயர்த்த உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே.
நான் இழந்து போன சுகத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன வியாபாரத்தை, இழந்து போன குடும்பத்தை, இழந்து போன உறவை, இழந்து போன கிருபா வரங்களை, இழந்து போன நல்ல ஸ்தானங்களை எனக்கு தர உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையில் எங்கள் அனைவரையும் உடைய பரிசுத்த பாதத்துல படைக்கிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், நிர்வீசாரங்கள், எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு கர்த்தர் அகற்றி போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. ஆண்டவரே, வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு எங்களுடைய சிந்தனைகளை கெடுக்கிற எல்லா தாறுமாறின் எண்ணங்களும், மாம்சத்தினுடைய எண்ணங்களும், ஆளுகைகளும், அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த எல்லையை விட்டு வெளியேறுவதாக. ராஜா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். உட்காராதீங்க ஒரு நிமிஷம். பக்கத்துல கூட கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா. எதை உடைச்சு போட்டாலும், நல்லா சொன்னீங்க பார்த்தீங்களா? எதை உடைச்சு போட்டாலும் ஆண்டவர் திரும்ப தருவா. பயப்படாதீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சொன்னவங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உட்காருவோம். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அல்லேலூயா. சொல்லாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை குறித்து உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணலான்னு விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இது வந்து சீசனல் டைம். அதனால இந்த பிரசங்கங்களை நீங்க எல்லாருமே ஆஸ் யூஷுவலாக கேட்டவங்க தான். அதனால உங்களுக்கு தெரியாததை நான் ஒன்று பிரசங்கம் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு தெரிந்த, அறிந்த, புரிந்த அதே காரியத்தை தான் இந்த நல்ல மாலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நான் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்ற மாட்டேன், சீக்கிரமாக முடிப்பேன். ஆமென். நான் ஒரு திருக்குறளை எழுதியிருக்கிறேன், சீக்கிரம் முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டுமாய் அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால ரொம்ப நேரம் நானும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தொடங்குவோம். அதையும் மனசுல வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, முடிச்சிடுறேன். பாரு, பைபிள் வச்சிருக்கோங்க, என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். முதல் ஒரு 2 வசனங்களை வாசிப்போம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுலினுடைய குடும்பத்தில் மீதியாக உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, யோனாத்தான் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்திற்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டான். ஷீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டபொழுது பார்த்து, இதோ இருக்கிறான் என்றான். போதும், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சரி, இனி பைபிள் எல்லாம் வச்சிருக்க பாப்போம். என்னை மட்டும் பார்த்தா போதும். இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். எதுக்கு நமக்குள்ளேயே கலவரம்? ஆமென், ஆமென். ஆமா, நான் மல்கியாவை சொல்ல நீங்க மத்தேயு எடுக்க, யோ இந்த வசனமே பைபிள் இல்லடா, நீ என்கிட்ட சண்டைக்கு வர. அல்லேலூயா. ஒரு கல்யாணத்துல பிரசங்கம் பண்ண போனேன். நான் யோவான் 2வது அதிகாரம் சொன்னேன். மாப்பிள்ளை யோவேல் 2வது அதிகாரம் எடுத்தான். பாருங்க, அவனுக்காக 2 வசனத்தை மாத்தின. கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை மாறலையே, அதே யோவேல்லையே நின்னாம்ப தரிசனத்தோடு இருக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கினா நிறைய மாப்பிள்ளைங்க பைபிளை எடுத்து வரது கிடையாது, நிறைய மாப்பிள்ளைங்க பைபிளை திருப்புறது கிடையாது. அல்லேலூயா. சரி, அதனால எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? அதனால ஒரே வசனத்தோட என் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். அந்த மாப்பிள்ளை மாறினாரோ இல்லையோ, இந்த மாப்பிள்ளை மாறிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால என் பிரசங்கத்தை நான் மாத்திக்கினேன். இப்ப நான் வரேன், இதுக்கப்புறம் நானும் போக மாட்டேன். சரி, என்ன மட்டும் பார்த்தா போதும். புரிஞ்சாலும் புரியலனாலும் ஆமென் அல்லேலூயா சொன்னா நீங்க உயிரோடு இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கையில என் பிரசங்கத்தை நான் நேர்த்தியா முடிச்சிட்டு போயிடுவேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் அல்லேலூயா. ஆமா, பாருங்க, தாவீது ராஜாவாய் மாறிட்டான். ராஜாவா மாறி தாவீதுக்கு விரோதமாய் இருந்த எல்லா யுத்தங்களும் முடிந்த உடனே தாவீது போய் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே தாவீது தேசத்தினுடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும்
சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டா அப்படின்னு தாவீது ஒரு பெரிய கேள்வி கேட்கிறான். அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பிரசங்கம் தெரியாதுன்னு இல்ல, இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே நல்ல பிரசங்கியா இருந்தா உங்களுக்கு தெரியாத நான் ஒண்ணு பண்ண போறது கிடையாது. தாவீதை போல சீக்கிரத்துல உயர்த்தப்பட்டவன் கிடையாது. தாவீதை போல சீக்கிரத்துல தாழ்த்தப்பட்டவன் கிடையாது. தாவீதை போல இஸ்ரவேல் தேசத்துல புகழப்பட்டவன் கிடையாது. தாவீதை போல இஸ்ரவேல் தேசத்துல இகழப்பட்டவன் கிடையாது. எவ்வளவு துரிதமாய் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போக முடியுமோ அவ்வளவு துரிதமாய் தாவீது உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனான். எவ்வளவாய் தாவீதை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு சவுலுடைய சேனையும் தாவீதை அப்புறப்படுத்த ஆரம்பித்தது. தாவீதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்கு நேரா வரேன். எல்லாம் கவனிங்க. நாம எல்லாம் நம்ம பிள்ளைங்க பெற்றெடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம பையன் 10th படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், +2 படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் தருவோம்? தரமாட்டோம். ஏன்னா நம்ம பெற்றெடுத்த பிள்ளை இல்ல. ஒரு சின்ன கடைக்கு அனுப்புனாலும் டே சேஞ்ச் பத்திரண்டா, சில்லற பத்திரண்டா, சில்லற பத்திரண்டா, சில்லற பத்திரண்டான்னு அவன் அந்த பொருளை வாங்கின்னு வந்தோடனே என்ன வாங்கின்னு வந்தான்னு பார்க்க மாட்டோம். பேலன்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்காத மாதிரி என்னைய பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து அம்மிகள் வருவதாக ஏதாவது ஒன்று சொல்லணும். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஏன்? நம்ம பையன் மேல அவ்வளோ நம்பிக்கை நமக்கு. ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவமாரே. நம்ம பையன் மேல அவ்வளோ நம்பிக்கை. 500 ரூபாய் இருப்பான். இன்கேஸ் அவன் ஏதாவது ஒன்று வாங்கி செலவு பண்ணிட்டான்னா அவங்க அப்பன மாதிரியே இருக்கு பாருன்னு, நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி. அல்லேலூயா. அவங்க அப்பன மாதிரியே இருக்கு பாரு, அவங்க அம்மாவை மாதிரியே இருக்கு பாரு, எவ்வளவு கொடுத்தாலும் fill in the blanks. அல்லேலூயா. அப்படியே பேச ஆரம்பிப்போம். நம்ம பையனை நம்பி ஒரு பொருளை தரமாட்டோம். ஒருவேளை அவன் நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் நம்ம பிள்ளைகளை நம்பி ஏதோ ஒன்று தர ஆரம்பிப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், சவுல் கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே சாமுவேலை பார்த்து சொல்றா, நீ எழுந்து உன் தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு பெத்லகேம்ல இருக்கிற பாருங்க ஈசாயினுடைய வீட்டுக்கு போ. ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். எல்லாம் என்ன பாருங்க. அன்னைக்கு தாவீதுக்கு 15 வயசு. 15 வயசுல ஆண்டவர் சொல்றா, அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான், அதனால அவனை போய் அபிஷேகம் பண்ணுங்கிறார். என்னை பாருங்க, பரலோகமே 15 வயசு தாவீதை பார்த்து சொல்லுது. சவுல் கிட்ட, சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றா, என் இருதயத்திற்கு என் சித்தத்திற்கும் ஏற்ற வேறொருவனை நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:14 பவுல் இப்படி எழுதுகிறா பாருங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று ஆண்டவர் சொன்னாராம். எல்லாம் என்ன பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. 15 வயசு பையனை நம்பி பரலோகம் ஒரு உத்தரவாதத்தை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. நம்ம 15 வருஷம் சர்ச்சில் என்ன பண்ணாலும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சில நேரத்தில் புருஷனே நம்ப மாட்டான், ஏன்னா நம்ம கேரக்டர் அவ்வளோ வல்லமை. நம்ம மனைவியை நம்ப மாட்டான், ஏன்னா நம்ம நடக்க அவ்வளோ மகிமை. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்ப மாட்டோம். ஆனா பாருங்க, 15 வயசுல தாவீதை பரலோகமே நம்ப ஆரம்பிச்சு. 15 வயசுல அபிஷேகம் பண்ணா. அவன் சத்துருக்களுக்கு மத்தியில 17 வயசுல இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசித்தா பேய் எல்லாம் ஓடிச்சான். இப்போ நம்ம வாசித்தா வெளியிருக்கிற பேயெல்லாம் உள்ள வருது. சோத்திரம் ஆண்டவரே, உன் குற்றமா என் குற்றமா, யாரை நான் குற்றம் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்தாலே தேவனாலே அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை விட்டு விலக ஆரம்பித்ததாம். 17 வயசு பாருங்க, பேய ஓட்டினானா. 17 வயசுல கோலியத்தை போட்டு தள்ளனான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கோலியத்தை பார்த்து எல்லாமே பயப்பட ஆரம்பித்தது. தாவீது பயப்படலையே. அவன் சொல்றான், நீ ரதத்தோடு ஈட்டியோடு கேடயத்தோடு வர, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு விரோதமாய் வர அப்படிங்கிறான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாருங்கிறான். பாருங்க, 17 வயசு பையன், ஆடு மேய்க்கிறவன், யுத்தம் பண்ணவன் கிடையாது, யுத்தத்துல பழக்கப்பட்டவன் கிடையாது, இவன் இந்த மாதிரி ஆட்களை சந்திச்சவன் கிடையாது. ஆனா அவன் போயிட்டான். ராணுவ வீரர்கள்லாம் பாருங்க, சவுல் கூட ராணுவ வீரர்கள் இருந்தான். 3 லட்சம் பேர் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் சவுல் கூட இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் காலையில எந்திரிக்கிறது, நல்லா ஃபுல் ஷேவ் பண்ணிக்கிறது. மிலிட்ரி கற்பனை பண்ணி பாருங்க. ஃபுல் ஷேவ் பண்ணிக்கிறது, நல்ல யூனிஃபார்ம் போட்டு மார்ச்சிங் எல்லாம் முடிச்சிருது. கேரியர் வந்தோடனே ஃபுல் கட்டு கட்டுறது. அல்லேலூயா. கட்டி முடிச்சிட்டு போறது. எங்க? நீட்டு துப்பாக்கி ஒன்று இருக்குல்ல, நீட்டு துப்பாக்கி, அதை நல்லா தொடச்சி நீட்டா எடுத்து வச்சுக்கிறது. ஆமா, நேர யுத்தத்துக்கு மார்ச்சிங் கூட பயங்கரமா போறது. கோலியை தொந்தனே வேகமா வந்து ஒளிஞ்சுக்கிறது. இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையாங்கிற. அல்லேலூயா. நம்ம கூட நிறைய பேர் நீட்டு துப்பாக்கி வச்சுங்கிறோம், நல்லா தொடக்கிறது. அல்லேலூயா. ஆனா கோலியை தொந்தனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது. இதுக்கு எதுக்கு யூனிஃபார்ம்ங்கிற? நான் பேசுறது புரியுதா? கேட்டு பாரா. 35 வருஷம் என்ன பண்ண? கோலியாத்துக்கு அடுத்து சந்ததி தான் முன்னாடி நிக்குது. புரியுதா இல்லையா?
அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, நம்ம அப்படி. ஆனா நம்ம ட்ரௌசர் வந்தான் பார் தாவீது, அத்தனை பேர் ஓடி ஒளிஞ்சான். அவன் வர நேரத்துல கோலியாத்து சிக்கிட்டான். தாவீது சிக்கல, யார் சிக்கிட்டான்? கோலியாத்து சிக்கிட்டான். அவன் சொல்றான், இன்னைக்கு உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பாருங்கிறான். அத்தனை பேர் இவனை கூட்டிட்டு போய் சவுல் கிட்ட நிப்பாட்டுறான். சவுல் எப்பவுமே தாவீதை பத்தி, சவுல் எப்பவுமே கோலியத்தை பத்தி பேசுறது தான். சில பேர் பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம், பிசாசு வந்தானா, கர்த்தருக்கு சோத்திரம், பிசாசு போனானா, கர்த்தருக்கு சோத்திரம், பிசாசு உட்கார்ந்தா. உங்ககிட்ட கூகுள் மேப்பா இருக்கு, எப்ப பாரு பிசாசு வந்தான், பிசாசு போனான், எவனோ சூனிய வச்சுட்டான், எவனோ கட்டு வச்சுட்டான், எவனோ ஆணி அடிச்சுட்டான், எவனோ கயிறை கட்டிட்டான். என்ன பிரசங்கத்தை கேட்கிற நீ? என்ன ஆண்டவர் ஆராதிக்கிற? எப்ப பார்த்தாலுமா சோத்திரம் ஆண்டவரே. அசிங்கமா இருக்காது? அது வேற பைபிளை கட்டி பிடிச்சின்னு உடம்ப உழுக்கிறதுனால கர்த்தருக்கு சோத்திரம், பிசாசு அப்படியே கூப்பிட்டு இழுத்து பலாரும் வைக்கணும்னு தோணும். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல? இயேசுவின் ரத்தம் ஜெயம். எப்ப பார்த்தாலும் பிசாசு வந்தான், பிசாசு போனான், பிசாசு உட்கார்ந்தான், பிசாசு நின்னான், பிசாசு படுத்தான். உனக்கு என்ன பிசாசுக்கு வாட்ச்மேனா வச்சிருக்காங்க? சோத்திரம். வளர்ந்துதான் அப்படி தாங்குது, வளராதான் அப்படி தாங்குது. எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ற சில லூசுங்களும் அப்படி தாங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்களா யார் தெரியுமா? நல்ல பிரசங்க யார் ஏத்துக்க மாட்டீங்க. எவனா சஃபாரி போட்டுன்னு பைபிளை தூக்கி இங்க வச்சுட்டு வரது. ஏற்கனவே இதுவே நாத்தம் எடுத்தது. பைபிளை தூக்கி இங்க வச்சுட்டு வந்தான்னா அவன் பின்னாடி பார்த்து ஹேன்னு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. கேட்டா சொல்றது, பாஸ்டர் அவர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. ஏசு கட்டுறதுக்கு தான் வந்தாரு, என்ன புட்டு புட்டு வைக்கிறாரு? அவர் ஆணியை புடுங்குறாரு, கட்ட உடைக்கிறார், உடைப்பார். நீ இதே மாதிரி இரு, சாவர வரைக்கும் இப்படியே இரு. ஒரு ஜென்மம் மாற. உங்களை இல்ல, பொதுவா பேசுறேன். சோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ சத்தியமா உங்களை இல்ல, நான் பொதுவா பேசுறேன். ஆமா, இதே தான். என்ன பொழப்புன்னு எனக்கும் தெரியல. ஏதாவது புரியுதா நான் பேசுறது? இது எல்லாம் சவுலோடைய ஆவி. காலி சண்டே ஆனா எந்திரிக்கிறது, நல்லா தலைக்கு குளிச்சு லூஸ் ஏர் விட்டுக்குன்னு புடவை கட்டின்னு சர்ச்சில் வந்து தூங்குறது. நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு சவுலோடைய ராணுவம். புரியுதா நான் பேசுறது? இங்க கை தட்டி பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம், உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றாங்களே, ஒரு தரிசனத்தோட சர்ச்சை. திங்க பாத்ரூம் போக தூங்க எந்த தெய்வமே எவட போய் முட்டியோ. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த சிலுவை தியான கூட்டத்தில் இதோடு மாறிடணும். போடாவா, இதோடு மாறிடணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த சும்மா எப்ப பார்த்தாலும் பிசாசு பிசாசுன்னு சொல்லாத. பிசாசு இருந்தான்னா இல்லாம போனான்னா, இயேசு உயிரோடு இருக்கிறா. யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பிசாசு தான் எடுத்தான். இவன் சொல்றான், நீ ஒரு தெரு நாய், உனக்கு எனக்கு டீலிங் கிடையாது, எனக்கு என் ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆமே. சவுல் பாருங்க, கோலியாத்தை பத்தி பேசி 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 பேசியே பெருசா மாத்திட்டான். தாவீது பாருங்க, ஆண்டவரை பத்தி பேசி பேசியே பெருசா மாறிட்டான். பின்னாடி சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்ப சொல்றான், டேய் தாவீதை பார்த்து சொல்றான், அவன் யார் தெரியுமா? சின்ன வயசுலயே யுத்த வீரன், அவன் ஈட்டி இவ்வளவு பெருசு. தாவீது சொல்றான், நிறுத்து அப்படின்றான். என்னடா ஆடு மேய்ச்சிருந்த சிங்கம் வந்ததுன்றான். அப்புறம் கிழிச்சிட்டேன்றான். எதை? சிங்கத்தை. இத பியூட்டி என்னன்னா, சிங்கத்தை கிழிச்சு ஆட்டை காப்பாத்தனங்கிறான். ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டைடு கிடையாது, டாக்டர் டைடு. ஐயோ சொல்லுங்கப்பா. சிங்கத்தை கிழிச்சு ஆட்டை காப்பாத்திட்டங்கிறான். அரண்டு போயிட்டான் சவுலு. அப்புறம் கரடி வந்ததுங்கிறான். என்ன பண்ண? கிழிச்சேங்கிறான். கரடியை கிழிச்சு ஆட்டை காப்பாத்தின சொன்னாம்ப. கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்பு வைத்த கர்த்தர் இவனுக்கும் தப்பு வைப்பார். ஒன்னு தெரிஞ்சுக்க, நம்ம அறை வீட்டுல ஜபம் பண்ண, நம்ம ஜபம் பண்ணி ஒரு சின்ன தலைவலி மாறிச்சுப்பார், நம்ம ஜபம் பண்ணி சின்ன கால்வலி மாறிச்சுப்பார், நம்ம ஜபம் பண்ணி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார்ப்பார். அதே ஆண்டவர் தான் நமக்கு முன்னாடி நிற்கிற ராட்சசர்களை கொல்லக்கூடிய பலனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் நமக்கு தரக்கூடிய ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். எதிரிய பார்த்து பயப்படக்கூடாது. இப்ப நான் பேசுறேன், பயம் இல்லாம பேசுறேன். பேசுறேன் இல்ல, அதே மாதிரி தான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப பாருங்க பாப்போம். எப்ப பார்த்தாலும் பிசாசை பத்தி பேசக்கூடாது, இயேசுவை பத்தி மட்டும் தான் பேசணும். ஆமென்.
எத்தனை பேர் நமக்கு விரோதம் வந்தாலும் கர்த்தர் பெரியவர். பிரச்சனைகளை பெருசா பார்க்காத, இயேசுவை பெருசா பார். போராட்டங்களை பெருசா பார்க்காத, இயேசுவை பெருசா பார். பலவீனங்களை பெருசா பார்க்காத, இயேசுவை பெருசா பார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். டாக்டர்களுக்கு நம்ம உடம்ப படிக்க தெரியும், ஆனா நம்ம ஆண்டவருக்கு நம்ம உடம்ப படைக்க தெரியும். படித்தவர்களை விட படைத்தவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப அதனால ஒருபோதும் அசட்டுத்தனமா இருக்காது, நிர்விசாரமா இருக்காது, தெய்வத்தை மட்டுப்படுத்தாத. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், அந்த ஜனங்க என்ன மட்டுப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறார். எப்படி மட்டுப்படுத்தினா? தெய்வத்தை புறக்கணிச்சிட்டு எதிரிய பத்தி, பிசாச பத்தி, கானானுடைய 7 ஜாதிகளை பத்தி பெருசா பேச ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரை மட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா. தாவீது இந்த இடத்துல வந்துட்டான். இப்ப பாருங்க பாப்போம். தாவீது போனான், கோலியத்தை கொன்னு போட்டுட்டான். இஸ்ரவேல் தேசத்துக்கே சந்தோஷம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சவுலை போல நல்லவன் யாருமே கிடையாது. என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும், பின்னாடி புரியும் பாரு. சவுலை கொலகாரனா மாத்துறது எருசலேமின் குமாரத்திகளையே சாரும். ஆமென். ஆமா, வசனம் சொல்லுது முறையா பண்ணாங்களாம். அப்படின்னு என்ன? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, செவன்த் ரோ, 20th ரோ, திரும்ப அகெயின் ஃபர்ஸ்ட் ரோ. என்ன பண்ணாங்க? சவுல் கொன்றது 1000. ஆமா, பாடி 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 உசுப்பேத்தி. எந்த ராஜாவாது தாம் பட்டயத்தை ஒரு ஆடு மேய்க்கிற பயலுக்கு கொடுப்பானா? அப்படியே கற்பனை பண்ணி, எந்த ராஜாவாது தாம் பட்டயத்தை ஒரு ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட கொடுத்து நீ யுத்தத்துக்கு போன்னு சொல்லுவானா? எந்த ராஜாவது தாம் போட்டுங்கிற அணிகலன்களை முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட கொடுப்பானா? ஆனா சவுல் கொடுத்தான். இப்ப சொல்லுங்க, நல்லவனா கெட்டவனா? அவனை கெட்டவனா மாத்தின மகிமை உங்களையே சாரும். எருசலேமின் குமாரத்திகள் கிட்ட நிறைய வல்லமை இருக்கு. அல்லேலூயா. புருஷனை பத்தி பேசிக்கினே இருக்கிறது, அவன் அங்க அதனால தான் நம்மால் உருட்டு கட்டை எடுக்கிறான். அவன் நல்லவன், அவனை வில்லனா மாத்திரத்தை வில்லிதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால இந்த சும்மா கண்டதை முன்னாடி புகழாத, கண்டதை பேசாத. ஆமா, நல்லதை பேசு, நல்ல காரியத்தை செய், நல்ல நிலைமைக்கு வர வேலையை பார். எப்பா பார்த்தாலும் எதிரியாவே பார்க்க கூடாது. பாருங்க, பேசி 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 பாட்டை பாடி பாடி சவுல் சொல்றான், எனக்கு 1000 கொடுத்துட்டு ஆடு மேய்க்கிற பயலுக்கு 10000 கொடுத்துட்டாங்க. அவன் உயிரோடு இருந்தா தானே, அவனை நான் போட்டு தள்ளுறேன் பாருன்ட்டு கொலகாரனா மாறிட்டான். பாருங்க, அப்படியே சுருக்கமா சொல்லிடுறேன். தாவீது சவுலுடைய ஆயுததாரியா மாறினான். 100 பேருக்கு படதளபதியா மாறினான். 1000 பேருக்கு படதளபதியா மாறினான். யுத்தத்தை நடத்தக்கூடியவனா மாறினான். சவுல் அனுப்பின எல்லா இடத்திலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். கடைசியா சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய யுத்தத்தையே நடத்தக்கூடிய சேனாதிபதியா மாறினான். அப்புறம் சவுலுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். சவுலுக்கு மருமகனா மாறிட்டான். எவ்வளவு ஸ்பீடா வந்ததோ அத்தனையும் அப்படியே சவுல் மொத்தத்தை அபகரிச்சுட்டு தாவீதை கொல்லுவதற்காக 3000 பேரை அனுப்ப ஆரம்பித்தான். தாவீது வனாந்தரமா காடு காடா சுத்தறான். எப்படியோ போயிட்டான். கடைசியா சவுல் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். பாருங்க, இப்படி போகும்போது தான் சவுலுடைய மகன் யோனாத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடுறான். நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்க்கணும். வீட்டுல போய் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமா, 1 சாமுவேல் 18வது அதிகாரம், 19வது அதிகாரம், 20வது அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினால வீட்டுல போய் வாசிப்பீர்களாக. இப்போ இருந்து என்னை பார்ப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்போ என்ன பார்க்கணும், வீட்டுல போய் வாசிக்கணும். நாளைக்கு நான் கேள்வி கேட்பேன், அதுல இருந்து தான் நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். 2 பேரும் ஒன்னா மாறிடான். யோனத்தான் தங்கிட்ட இருக்கிற எல்லா 5 விதமான பொருட்களை தாவீது கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் ஒரு உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை பண்ணிக்கிறான். ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் யோனத்தான் தாவீதை பார்த்துன்னு சொல்றான், ஒரு நாள் வரும், நீ தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய சிங்காசனத்தின் மேல ராஜாவா உட்காருவ, அன்னைக்கு என் குடும்பத்தை மறந்துடாத, என்னை விட்டுடாதங்கிறான். உடன்படிக்கை பண்ணிட்டான். தாவீது வெளியே போயிட்டான். சவுலும் யோனத்தானும் தேசத்தை ஆள ஆரம்பித்தாங்க. பிரச்சனை இருக்க ஆரம்பித்தது. யுத்தம் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் வளர்த்த உடனே சவுலுடைய பிள்ளைகளும் ஈட்டியை நிக்க வச்சு தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். யோனாத்தான் செத்துட்டான். சவுல் செத்துட்டான். இப்ப பாருங்க, தாவீது யூதேயாவுக்கு மட்டும் ராஜாவா இருக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறிட்டான். இப்ப மொத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறி எதிரிகள் எல்லாரையும் அழிச்சு போட்டு மொத்த பேரையும் கொன்னு போட்டுட்ட உடனே எல்லாம் கொன்னு போட்டுட்டு எதிரிகள் எல்லாம் அடங்கின உடனே இப்போ சிங்காசனத்துல உட்கார்ந்து இலைப்பாரின உடனே அப்பதான் தாவீது கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுலுடைய யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டா அப்படின்னு
கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் சொல்றான், 2 கை காலும் முடமான பாருங்க மேவி போசேத் அப்படிங்கிறவன் லோதா பார்ல யோனாத்தானுடைய குமாரன் அங்க இருக்கிறான் அப்படின்னு தாவீது கிட்ட சொல்றான். தாவீது ஆளை அனுப்பி அவனை கூட்டிட்டு வர சொல்றான். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். அவனை கூட்டிட்டு வர சொல்றான். எல்லாம் கவனி. சவுல மாதிரி கொலகார பாவி உலகத்திலே கிடையாது. நல்லது செய்த தாவீதை கொல்ல எழும்பினான். தேசத்தை பெலிஸ்தியர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தின தாவீதை கொல்ல எழும்பினான். தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொல்லுவதற்காக 3000 பேர் அனுப்பினான். சவுல் தாவீதை கண்ட நாட்களிலிருந்து தாவீதுக்கு எல்லா விதத்திலையும் எதிரியாகவே இருந்தான். தாவீதை நிலைவரப்பட விடல. தாவீதை ஒரு இடத்துல நிலையா உட்கார விட முடியல. வனாந்திரத்துல காடு காடா சுத்தறான், மலைமலையா சுத்தறான். 42வது சங்கீதத்துல சொல்றான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என்ன பார்க்கிறவெல்லாம் கேட்கிறான், அன்னைக்கு தேவாலயத்துக்கு போனேன், ஆராதித்த, பேய ஓட்டின, இப்ப எங்கடா உன் ஆண்டவர்? இப்ப வழி இல்லாம சுத்தர பாரு அப்படிங்கிறான். அவன் சொல்றான், எர்மோன் மலை மேலும் சீயோன் மலை மேலும் சிறு மலைகளிலேயும் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவனே பார்த்து சொல்லிக்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்திரு. வெளியில் இருந்து 1008 கேள்வி, உள்ளுக்குள்ள இருந்து 1008 கேள்வி. மீண்டுமாய் அந்த இடத்துல போய் உட்கார் வேணாம், மீண்டுமாய் அந்த ஸ்தானம் கிடைக்குமா, மீண்டுமாய் அந்த மகிமையில நிற்பேனா? ஆண்டவர் 17 வயசுல 15 வயசுல என் அபிஷேகம் பண்ணாரு, அந்த இடத்துக்கு வருவேனா? ஒரு பயம், ஒரு கலக்கம் தாவீது அப்படியே கவ்வி பிடிக்க ஆரம்பிச்சு. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்றான், என்னைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன். தரிசனம் பெற்றவன், கோலியாத்தை கொன்று போட்டவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பெரிய யுத்த அதிபதியா இருந்தவன் சொல்றான், வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்புகள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், எதிராக எழும்பின காரியங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனே மனசு விரக்தி அடைந்து போய் சொல்றான், என்னைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன். இனி அவ்வளவுதான், எனக்கு பிழப்பு கிடையாது, இனி என்னால வாழ முடியாது. அப்படி சவுல் அந்த அளவுக்கு தாவீதை எதிர்த்து வர ஆரம்பித்தான். ஆனா சவுலும் சவுலுடைய குடும்பமும் செத்து போயிடுச்சு. இப்ப தாவீது ராஜாவா மாறின உடனே தன்னை அழிக்க வந்தவனை, இப்பதான் என் பிரசங்கத்தை தொடங்குறேன், தன்னை அழிக்க வந்தவனை, தன்னை கொல்ல நினைச்சவனை, தான் வித்த வேரோடு சாகடிக்க நினைச்சவனை பாருங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து மீகால பிரிச்சு எடுத்துட்டான். சுவத்துல உட்கார வச்சுட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்ற நேரத்துல சவுல் ஈட்டி எடுத்து குத்துறான். அப்பேற்பட்ட ஒரு கொலகாரனை, தேவ ஆவி இழந்து போனவனை, தேவனாலே பொல்லாத ஆவி அனுப்பப்பட்டு அலகழிக்கப்பட்டவனை பாருங்க, அவனை பார்த்து தாவீது கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுலுடைய யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டான்னு கேட்கிறான். ஏன் அவன் கேட்கணும், எதற்காக கேட்கணும்? எல்லாம் என்னைய பாருங்க பார்ப்போம். அவன் சவுலோட யோனாத்தானோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். யோனாத்தானுடைய இருதயமும் தாவீதினுடைய இருதயமும் ஒன்றாக இருந்ததான். ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் அவர்களுடைய சிநேகம் நல்லா இருந்ததான். எல்லாம் கவனிங்க, நம்ம இப்ப கை கொடுக்கும் போது இப்படி கை கொடுக்கிறோம், ஆமா தானே? எதுக்காக தலையாட்டணும்? நம்ம கை கொடுக்கும் போதே இப்படி கை கொடுக்குறான். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இப்படி கை கொடுக்க மாட்டாங்க, இப்படி கை கொடுப்பான். இப்ப இந்த பக்கமும் ரெண்டா ஒன்னோடு ஒன்னு ஒட்ட ஆரம்பிக்கும். தாவீது யோனாத்தான் என்ன செய்யறான்? யோனாத்தான் சொல்றான், தாவீதை பார்த்து, ஒரு நாள் வரும், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், உன்னை கொண்டு போய் கர்த்தர் சிங்காசனத்துல வைக்கும் போது என் குடும்பத்தை மறந்துடாதையா, என் பிள்ளைகளை மறந்துடாதையா. தாவீது இந்த இடத்துல கத்தியால கீறிட்டு, யோனாத்தான் இந்த இடத்துல கத்தியால கீறிட்டு, 2 பேருடைய கையும் இப்படி பிடிக்க, 2 ரத்தமும் ஒன்னா சேர, அப்பதான் ஒரு உடன்படிக்கை பண்றான். என்னை விட்டுடாத, என் சந்ததியை விட்டுடாத, என் குடும்பத்தை விட்டுடாத, என் பிள்ளைகளை விட்டுடாத, ஒரு நாள் நீ சிங்காசனத்துல இருந்து உட்காரும் போது என்னை மறந்துடாத அப்படின்னு தாவீது யோனாத்தான் போட்டிருந்த 5 விதமான பொருட்களை, பட்டயத்தை, கேடயத்தை மொத்தத்தையும் கலட்டி தாவீது கிட்ட கொடுத்துட்டு யோனாத்தான் போயிட்டான். செகண்ட் டைமும் தாவீது வந்து சொல்றான், 2வது முறையும் உடன்படிக்கை பண்றான், என்னை விட்டு என் சந்ததியை விட்டுடாத அப்படிங்கிறான். இப்ப கவனிங்க பாப்பா, தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். சவுலுடைய வம்சங்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். தேசம் பாருங்க எல்லாம் மாறி போச்சு. சிங்காசனத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த கையில் இருக்கிற தழும்ப பார்க்கும் போதெல்லாம் தாவீது மனசு உடைஞ்சு போயிருப்பான்.
என் நண்பனுக்காக யோனாத்தானுக்காக பண்ணின உடன்படிக்கை, யோனாத்தானுக்காக பண்ணின உடன்படிக்கை. இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம், இந்த வலியை பார்க்கும் போதெல்லாம் யோனாத்தானுக்காக ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், யோனாத்தானுக்காக ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அப்படியே கதறி இருப்பான், மனசு வலிச்சிருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். யுத்தம் முடியட்டும், யுத்தம் முடியட்டும், யுத்தம் முடியட்டும், யுத்தம் முடியட்டும் காத்திருந்தான். யுத்தம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு முறையும் இந்த கையை பார்த்தோன்னே இந்த உடன்படிக்கை பண்ணின ஞாபகம் தான் முன்னாடி வந்திருக்கும். சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு யுத்தம் எல்லாம் வந்த உடனே அப்பதான் கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டா அப்படின்னு கேட்ட உடனே உள்ள இருக்கிற வேலைக்காரவன சொல்ற, ஐயா 2 கை காலம் முடமான மேவி போசேத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் லோதாபார்ல இருக்கிறான் அப்படிங்கிறான். கவனிங்க பாப்போம். மேவி போசேத் அப்படின்னாலே அவமானமான அழிவு, புறம்பாக்கப்பட்ட விக்கிரகம், ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவன் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல ஹால்ல முன்னாடி வைக்கிறேன்னா அந்த சிலை உடைஞ்சு போச்சுன்னா வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா அது உடைஞ்சு போயிடுச்சு, அந்த தூக்கி போட்டுருவோம். வீடே அழகா இருக்கும் போது உடைக்கப்பட்ட அந்த சிலை மட்டும் இருந்தா, இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்தா என்ன கேட்பேன், என்னங்க இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு உடைஞ்சு போன சிலையை வச்சிருக்கீங்க அப்படின்னு இருப்பேன். மேவி போசேத் அப்படின்னாலே உடைக்கப்பட்ட விக்கிரகம், புறம்பாக்கப்பட்ட விக்கிரகம். பாருங்க, அவமானமான அழிவு. அவன் பேரை கேட்டாலே அந்த பேர் அர்த்தமே அதான், அவமானமான அழிவு, ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான் அல்ல. அவன் வந்தாலே அந்த இடமே அசிங்கமாயிடும், அவன் வந்தாலே அந்த இடமே நாசமா மாறிடும் அப்படின்னு அவன் பேருக்கு அர்த்தம். அவன் இருந்த இடம் லோதாபாரா. லோதாபார் அப்படின்னாலே வறட்சியற்ற பூமி, மேய்ச்சலற்ற பூமி, மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். சவுலும் யோனாத்தானும் ஈட்டி வச்சு தற்கொலை பண்ணிட்டு செத்த உடனே சவுலுடைய வீட்டுல ஒரு வேலைக்கார பையன் இருந்தான், அவன் பேர் ஷீபா. அவன் என்ன பண்ணா பாருங்க, சவுலுடைய வீட்டில் இருக்கிற தங்கம், வெள்ளி, பொண்ணு, பணம் மொத்தத்தையும் மூட்டை கட்டி சுருட்டிட்டு, சவுலுடைய குடும்பம் தான் செத்து போச்சு எல்லாம், இந்த குழந்தையும் தூக்கிட்டு போனான். போகும்போது பணம் மூட்டையை கீழே போடல, குழந்தையை கீழே போட்டான். அந்த குழந்தை கீழே போட்டு கை கால் உடைஞ்சு அந்த குழந்தையை கொண்டு போய் லோதாபார்ல வச்சுட்டான். செழிப்பற்ற, மேய்ச்சலற்ற, பாருங்க மரணத்தை கொடுக்கக்கூடிய, விரும்பத்தகாத, அந்த இடத்துல போனாலே செத்துருவான் அர்த்தம், அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவன் ராஜகுமாரன் 4 காலால தவழ்ந்து வந்திருப்பான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஷீபா கிட்ட கெஞ்சிருப்பான். இப்போ சவுலுடைய சொத்து எல்லாத்தையும் ஷீபா எடுத்துட்டு இப்போ மேவி போசேத்து வேலைக்கார அடிமை மாதிரி இருக்கிறான். ஷீபா யார் மாதிரி இருக்கிறான்? ராஜா மாதிரி இருக்கிறான். அந்த 4 காலில் தவழ்ந்து வந்திருப்பான். ஒருவேளை சாப்பாடு கூட்டின்னு இருப்பான். நொண்டி உனக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கிறேன் போ அப்படின்னு இருப்பான். அசிங்கப்படுத்திருப்பான், அவமானப்படுத்திருப்பான். தலையெல்லாம் பன்னாட மாதிரி வளர்த்து, தாடி இத்தா பெருசு வளர்த்து, இதுதான் நம்ம வாழ்க்கை போல இருக்கு, இதுதான் நம்ம குடும்பம் போல இருக்கு, இனி முன்னேற முடியாது, எழும்ப முடியாது, இதே இடத்துல சாக வேண்டியதுதான், இதே இடத்துல வாழ்க்கை முடிய வேண்டியதுதான், இதே இடத்துல நம்முடைய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். அப்பேற்பட்ட நேரத்துல தான் தாவீது ராஜாவா மாறிட்டான். அந்த ஷீபா சொல்லியிருப்பான், தாவீது இருக்கான்ல, உங்க அப்பாவை கொன்னவன், உங்க தாத்தாவை கொன்னவன், உங்க ராஜ்ய பாரத்தை பிடுங்கினவன், உன் சொத்தெல்லாம் அபகரிச்சவன் யாரு? சத்தமா சொல்லுங்க, தாவீது. தாவீதை குறிச்சி தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பா மேவி போசேத்தனுடைய இருதயத்துல சொல்லிட்டான். தப்பாவே பேசி 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 மேவி போசேத்தனுடைய இருதயத்துல தாவீதை குறித்து ஒரு கசப்பை உண்டாக்கிட்டான். இந்தியா தேசத்துல பாருங்க, நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததே யார் தான்? கிறிஸ்தவன் தான். ஸ்கூலை கொண்டு வந்ததே கிறிஸ்தவன், இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்ததே கிறிஸ்தவன், மெடிக்கலை கொண்டு வந்ததே கிறிஸ்தவன், கோமணம் கட்டிட்டு திரிஞ்சவனுடைய நிர்வாணத்தை மூடனதே கிறிஸ்தவன், பெண்களை ஒழுங்க ஆடை அணிய செய்தவனே கிறிஸ்தவன், உடன்படிக்கை அந்த உடன்கட்டை ஏறுதலை தடுத்தவனே கிறிஸ்தவன், மறுமணத்தை கொண்டு வந்தது கிறிஸ்தவன், பெண் கல்வி கூடத்தை உண்டாக்கினவன் கிறிஸ்தவன். இப்ப வந்து உட்கார்ந்துட்டு பேசுறான் கிறிஸ்தவன் தான் நாட்டை கெடுத்தானா. அல்லேலூயா. இவெல்லாம் வேலைக்கார பயலோட ஆவி. ஐயோ, உங்க ஆமேனை கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. நல்லா வருவீங்க. அல்லேலூயா. வேலைக்கார பையன் முதலாளியுடைய சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு தாவீதை குறித்து தப்பா சொல்லிட்டாங்க. இந்தியா தேசத்திலே அப்படித்தான். எங்கெங்கெல்லாம் வானுயர இந்தியா தேசத்துல மாநிலங்களில, மாவட்டங்களில, கிராமங்களில கட்டடங்கள் இருக்கும், அங்கெல்லாம் போய்ப்பார். ஒரு மிஷினரி மரித்து போயிருப்பான், ஒரு மிஷினரியுடைய கல்லர் இருக்கும், ஒரு குடும்பம் மரிச்சு போயிருக்கும். ஐயா, கிறிஸ்தவன் இல்லைன்னா இந்தியா தேசத்துக்கு வாழ்வு இல்லையா? இங்க இருந்து ஊட்டிக்கு ட்ரெயின்ல போறனா போட்டவன் கிறிஸ்தவன். கையை தட்டி ஆமேன்னு சொல்லு பாப்போம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கிறிஸ்தவன் இல்லைன்னா நிர்வாணம் தான், நாசமோசம் தான், அழிவுதான். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு.
அந்த இயேசுவை தேசங்களுக்கு கொண்டு வந்தவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. திருநெல்வேலி பகுதியை போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் உயர உயர கோபுரம் இருக்கும், எல்லா இடத்துலயும் திருச்சபைகள் கட்டப்பட்டிருக்கும். How it is possible? Because of Christ. Amen. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தாவீதை குறிச்சு அன்னைக்கு மேவி போசேத்து கிட்ட ஷீபா வேலைக்கார பைய தப்பா சொன்னது போல இன்னைக்கு சில லூசுங்க பேசிட்டு கிடக்கு. ஐயோ சொல்லுங்கப்பா, அல்லேலூயா, பேசிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியே ஒத்து ஊதறது. ஒரு உணர்வு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா பேர் பெத்த பேராம தாகத்துக்கு நீல் லேதாமா, எல்லாம் தெலுங்கு பழமொழி தான். பேர் சொல்லுங்க. நாங்களும் அட்வென்ட் சர்ச் கேத்தீட்ரல் இருக்கிறோம் இருந்து. நான் சொல்ல, ஐயா சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பேரு பெத்த பேரு என்ன ரூட்டு, என்ன காரியம், ஒண்ணுமே இல்லையே. வேலைக்கார பையன் சொன்னது தானே கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அபகரித்தவன் பேசுறதை வச்சு தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தப்பான எண்ணத்தை தேசத்துல விதைச்சிட்டான். ஏசு இல்லைன்னா வாழ்க்கை இல்லையா? ஏசு இல்லைன்னா வெளிச்சம் இல்லையா? ஏசு இல்லைன்னா சமாதானம் இல்லையா? ஏசு இல்லைன்னா மன்னிப்பு இல்லையா? ஏசு இல்லைன்னா நித்திய ஜீவனம் இல்லையா? அப்பேற்பட்ட தேவகுமாரனை நம்ம தேசத்துக்கு கொடுப்பதற்காகத்தான் எத்தனை மிஷனரிகள் வந்தாங்க தெரியுமா? தம் மனைவி இழந்து, பிள்ளைகள் இழந்து, குடும்பத்தை இழந்து, அவன் எல்லாம் கோட்டீஸ்வரன், செல்வ சீமா, லட்சாதிபதி, நல்லா படிச்சவன். இந்த பொட்டல் காடு நிறைந்த இந்தியா தேசத்துக்கு வந்து, காட்டுவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்காக கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவாலயங்களை கட்டி எழுப்பி நம்ம கிட்ட கொடுத்தா என் வழி உங்களுக்கு புரியுதா? தம் மனைவி இழந்திருக்காயா? தம் பிள்ளைகள் இழந்திருக்காயா? தன் தேசத்தை இழந்து, மொழி தெரியாத, இனம் தெரியாத, கலாச்சாரம் இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நம்ம தேசத்துக்கு வந்து நம்ம தேசத்துக்காக கிறிஸ்துவை பிரகடனப்படுத்த வந்தான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக ஒண்ணும் செய்யறது இல்லையே. எவனோ ஒரு வேலைக்கார பையன் சொன்னது தானே கேட்டுட்டு இருக்கிறோம். விளங்காதவன் சொன்னது தானே கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்க கிட்ட கொஞ்சம் இருந்தது, அவங்க கொஞ்சத்தை நிறைவா செஞ்சாங்க. நம்ம கிட்ட நிறைய இருக்கு, நாம என்ன செஞ்சோம்? செய்யலையே. எங்கேயோ தடம் மாறிட்டோமே, எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே, எங்கேயோ நல்ல வேலையை விட்டு, நல்ல இடத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டோமே. வேலைக்காரன் மேவி போசேத்தினுடைய இருதயத்தை கெடுத்துட்டான். நல்ல இடத்துல இருக்க வேண்டியவனை கொண்டு போய் லோதாபார்ல வச்சுட்டான். இன்னைக்கு தரிசனம் உள்ள சபைகள் எல்லாம் தரிசனத்தை இழந்து போயிருக்கு. அபிஷேகம் உள்ள சபைகள் எல்லாம் அபிஷேகத்தை இழந்து போயிருக்கு. நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகள் எல்லாம் இன்னைக்கு நோக்கத்தை இழந்து லோதாபார் போல வறட்சியான இடத்துல ஆத்துமா ரட்சிப்பு இல்லாம, அபிஷேகம் இல்லாம, கிருபை இல்லாம, வரங்கள் இல்லாம, வல்லமைகள் இல்லாம செத்து போகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மீண்டுமாய் தாவீதை கர்த்தர் எழுப்பினது போல தேசத்துல ஒரு எழுப்புதல் வரும். அன்பான சகோதரி ஜெபம் பண்ணும்போது அற்புதமா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சீக்கிரத்துல ஒரு எழுப்புதலை தேசத்துல தருவார். கையை தட்டி சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேசத்துல ஒரு மறுரூபம் வரும். பெற்ற நான், எல்லாம் கவனி, பெற்ற நான் உத்தரவாதம் இல்லாம போனா என்ன தள்ளிட்டு இன்னொருத்தனை கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு கிடைத்த ஸ்தானத்தை நான் தெய்வத்திற்காக பயன்படுத்தாமல் போனா என்ன தள்ளிட்டு இன்னொருத்தனை கொண்டு வந்து வைப்பார். வைப்பார், வைப்பார். சவுல் சரியில்லை, தள்ளிட்டார், தாவீதை கொண்டு வந்துட்டார். வேலைக்காரன் சொல்றத கேட்காத, தப்பான காரியத்தை புரிஞ்சிக்காத, தாவீது கிட்ட மேவி போசேத் கிட்ட எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டான். இப்ப தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டான்னு கேட்கிறான். அப்பதான் ஒருத்தர் சொல்றான், 2 கை காலம் முடமான மேவி போசேத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் லோதாபார்ல இருக்கிறான் அப்படிங்கிறான். தாவீது சொல்றான், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான்.
பாருங்க, அவன் வந்திருப்பான். அவன் மனசுல தாவீது குறித்து தப்பு தப்பா சொல்லியாச்சு, தப்பு தப்பா விதைச்சாச்சு. பரவாயில்ல, எதுக்கு இந்த ஆளு நம்மளை கூப்பிடுறான், சரி போய் பார்ப்போமே அப்படின்னு தாவீதுக்கு முன்னாடி வந்திருப்பான். தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பான். தலையெல்லாம் பண்ணாட மாறி, தாடி பெருசு வளர்ந்துட்டு, அழுக்கு வஸ்திரம் போட்டுட்டு அப்படியே 4 காலால நடந்து வரத்த தாவீது பார்த்தோன்னே அவன் முகத்துல யோனாத்தானோடு பண்ணின உடன்படிக்கையை பார்த்தா. தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டாயா, எந்திரிச்சு சத்தமா கத்திட்டு இருப்போம், ஐயோ நீ ராஜகுமாரையா, உன் ஸ்தானம் அது இல்ல. இந்த நல்ல மாலை வேளையில சிலுவை 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 சிலுவை, என்ன சிலுவை? நான் இழந்து போன ஸ்தானத்தை எனக்கு திரும்ப தருவதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நான் இழந்து போன அந்த ராஜரீக ஆளுகையை, நான் இழந்து போன அபிஷேகத்தை, நான் இழந்து போன கிருபையை, நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை, நான் இழந்து போன சுகத்தை, நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தரத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொலை செய்தார். He killed his only begotten son for us. தன் சொந்த குமாரனை நம்மளை வாழ வைப்பதற்காக கொல்ல ஆரம்பித்தார். தம் மகனையே கொன்னார், நம்ம திரும்ப வரணுங்கிறதுக்காக. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நினைச்சுக்கணும், நான் இழந்து போன ஸ்தானத்தை எனக்கு திரும்ப தரக்கூடிய சின்னம். எப்பெல்லாம் தாவீது தன் கரத்தில் இருக்கிற தழும்ப பார்த்தானோ அப்பெல்லாம் நினைச்சிருப்பான், நான் பண்ணின உடன்படிக்கையை நான் சீக்கிரத்துல நிறைவேற்றணும், நான் சொன்ன வாக்கு தத்தத்தை சீக்கிரத்துல நிறைவேற்றணும், மீண்டுமா யோனாத்தானோடு பண்ணின காரியத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சிருப்பான். சிலுவை மட்டும் எல்லாம் பேய் ஓட்டுறதுக்காக மட்டும் இல்லையா, பேய் ஓட்டுறதுக்காக மட்டும் இல்லை. இது மதவாத சின்னம் கிடையாது, இது என்னை பரலோகத்திற்கு வாசல திறந்த சின்னம், எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த சின்னம், நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை எனக்கு சம்பாதித்த இடம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம், நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல மாலை வேளையில அவன் லோதாபார்ல இருந்து வாரான். 4 கால் அப்படியே நடந்த உடனே தாவீது எந்திரிச்சு கத்தி இருப்பான், ஓன்னு அழுதுருப்பான், ஐயோ நீ ராஜகுமாரையா, நீ அங்க இருக்க வேண்டியவன் இல்லையா, நீ இருக்க வேண்டிய இடம் ஐயா. தாவீது அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாத்தி, பாருங்க அவனை கொண்டு வந்து ராஜகுமாரர்களில் ஒருத்தனை உட்கார வச்சான். அவன் தவழ்ந்து வந்திருப்பான், நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். அவன் அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வரணும், இங்க தான் டைனிங் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாவீது சொல்லியிருப்பான், யோனாத்தானே சாரி மேவி போசேத்தே நீ அங்கே நில்லு. டைனிங் டேபிளை கொண்டு போய் மேவி போசேத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி சேர்ல தூக்கி உட்கார வச்சு டேபிளை முன்னாடி நிப்பாட்டி அவன் ஊனத்தை மறைச்சிட்டான், முடிய வெட்டியிருப்பான். அவன் இழந்து போட எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான், நீ ராஜகுமாரையா, இனிமேல் நீ லோதாபாருக்கு போக வேணாம், வறட்சியான இடத்துல போக வேணாம், எருசலேமில் சமாதானத்தின் பட்டணத்துல நீ இருக்க போற, ராஜகுமாரரில ஒருவனாய் நீ மாற போற. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பதான் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஷீபாவை வேலைக்காரனை பார்த்து சொல்றான், எதெல்லாம் சவுலுடைய யோனாத்தானுடைய சொத்தை நீ திறனையும் அத்தனையும் திரும்ப மேவி போசேத்துக்கு வட்டி முதலமா திரும்ப தாப்பிடிக்கிறான். அப்பதான் மேவி போசேத் அந்த டேபிள்ல உட்கார்ந்துட்டு அப்படியே இருதயம் கூனி குறுகி போய் தாவீதை பார்த்து சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நினைப்பதற்கு என்னிடத்தில் என்ன கண்டீர்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, உயர்த்த உயர்த்த, கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதங்களின் மேன்மையும் தர தர திமிரு வரக்கூடாது, அடங்காதது வரக்கூடாது, கீழ்ப்படியாம வரக்கூடாது, தாழ்மை வரணும். Are you with me? அல்லேலூயா. தாழ்மை வரணும். பாருங்க, இப்ப மேவி போச்சே சொல்ற, ஐயா செத்த நாயை போல இருக்கிற என்னையா நினைச்ச, உன்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொன்னாங்கய்யா, நீதான் எங்க தாத்தாவை எங்க அப்பாவை கொன்ன நினைச்சாங்க, ஆனா நீ எதுக்கு என்னைய கூப்பிட்டு இதெல்லாம் செய்யற? அப்பதான் தாவீது சொல்லியிருப்பான், உங்க அப்பாவை நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்க அப்பா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன், அந்த உடன்படிக்கையை நான் மீறக்கூடாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு பண்ணின உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன்.
இந்த நல்ல மாலை வேலையில நான் முடிக்க போறேன். கவனிங்க பார்ப்போம். நீங்க கூட எங்கேயோ லோதாபார்ல இருக்கலாம். உங்ககிட்ட கூட ஆண்டவரை குறித்து நிறைய பேர் தப்பா பேசியிருக்கலாம், தவறான காரியத்தை சொல்லியிருக்கலாம். இயேசு மரிச்சதனுடைய நோக்கமே நான் இழந்து போன ஸ்தானத்தை எனக்கு திரும்ப தரதான், என்னை அவமானமான அழிவிலிருந்து தூக்கி எடுக்கத்தான். ராஜகுமாரன்கிற ஸ்தானத்தை நான் இழந்து போனேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்னை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றுவதற்கு போதுமானது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாலை வேளையில உன் ஸ்தானத்தை மாற்றக்கூடிய பரிசுத்தமுள்ள உடன்படிக்கையின் ரத்தம் உண்டு. நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தரக்கூடிய பரிசுத்தமுள்ள உடன்படிக்கையின் ரத்தம் உண்டு. 1000 பேர் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும், 1000 பேர் உனக்கு தவறாய் பேசினாலும், எத்தனை பேர் உன்னை வாழ விடாதபடி பண்ணாலும், எத்தனை பேர் உன்னை கொண்டு போய் லோதாபார்ல அடைச்சு வச்சாலும், இந்த மாலை வேளையில ஒரு உடன்படிக்கையின் ரத்தம் உன்னை மீண்டுமாய் அந்த அவமானமான வறட்சியான தரித்திரம் நிறைந்த அந்த இடத்திலிருந்து உன்னை தேவனுடைய கரம் தூக்கி எடுக்க போகுது. ஆமென். ஆண்டவரை குறித்து தப்பான எண்ணம் இருக்கலாம், தவறான எண்ணம் இருக்கலாம். அவர் தப்பானவர் கிடையாது, தவறானவர் கிடையாது. தான் சொந்த ரத்தத்தையே உனக்காக எனக்காக சிந்தி இருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எவனோ ஒருத்தன் சொன்னான்றதை கேட்காத. இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து பார். இது ஒவ்வொரு பக்கமும் அந்த உடன்படிக்கையின் ரத்தம் பேசும். உன்னை மீண்டுமா அந்த லோதாபார்ல அவமானமான இடத்துல, அழிவுல, வறட்சியான இடத்துல, கடங்காரனா, தரித்திரனா, பலவீனனா, இல்லாதவனா, ஏழ்மையா அடிமைப்படுத்த விடாதே. மேக் a relationship with your creator. படைத்த தெய்வத்தோடு உறவை உண்டாக்கு. எங்க உடன்படிக்கையின் ரத்தம் சும்மா வந்து குதிச்சிட்டு போறதுக்காக இல்ல. இந்த ஹோலி வீக், இந்த பரிசுத்த வாரம் நம்ம மீண்டுமாய் தூக்கி எடுக்கணும். நம்ம இழந்து போன ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கணும். நம்ம இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தரணும். மீண்டுமாய் ராஜகுமாரர்களாய், ராஜகுமாரத்திகளாய் கர்த்தர் நம்மை மாற்றணும். ஆமென். நீ லோதாபார்ல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவமானமான இடத்துல, அதே பலவீனத்துல, அதே நெருக்கத்துல, அதே நிந்தையில, அதே போராட்டத்துல, அதே சஞ்சலத்துல, அதே சண்டையில இருக்கக்கூடியது கிடையாது. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய முகத்தை பார்த்து நம்ம எல்லாரும் திருப்பிக்கிட்டோமா? அந்த கேடு அடைய ஆரம்பித்தது. ஏன்? நாம லோதாபார் விட்டு வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், சாபத்தில் இருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கலாம். இந்த மாலை வேளையில அந்த உடன்படிக்கையின் ரத்தம் நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தரப்போகிறது. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை வட்டி முதலுமாய் கர்த்தர் தருவார். எந்த ஸ்தானத்துல நீ ஏறக்கூடாதுன்னு எத்தனை பேர் உனக்கு விரோதமா கூட்டம் கூடினானோ அத்தனை பேருக்கு மத்தியில ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் தருவார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் தருவார். என் சத்துருக்கள் எனக்கு இச்சகம் பேசி அடங்கினார்கள், அவர்களுடைய மண்மேடுகளை நான் மிதித்தேன் என்று சொல்லத்தக்க விதத்துல அந்த பரிசுத்த ரத்தம் உனக்கும் எனக்கு ஒரு மறுவாழ்வை தரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை எத்தனை பலவீனமா இருக்கலாம், எத்தனை அவமானமா இருக்கலாம், எத்தனை தரித்திரமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவமா இருக்கலாம், ஆனா அந்த உடன்படிக்கையின் ரத்தம் மீண்டுமாய் நம்மை தூக்கி எடுக்க போதுமானது. ஆமென். எவனோ சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு கேட்க கூடாது. நீயும் நானும் முதல் பைபிளை பார்க்கணும். தாவீதை பார்க்காத வரைக்கும் மேவிபோசேத் தாவீதை தப்பாதான் நினைச்சான். என்னைக்கு தாவீதை பார்த்தானோ அப்பத்தான் தெரிஞ்சது, இவர் என் குடும்பத்தை அழிக்க வந்தவர் அல்ல, செத்து போயிருக்கிற என் வாழ்க்கையை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க வந்தவர். நான் இழந்து போனதை எனக்கு திரும்ப தர வந்தவர். என் வித்தை அழியாமல் என் வித்தை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க செய்தவர். நான் அவமானமான இடத்துல இருக்குவதற்காக என்னை இவர் அழைக்கல, என்னை ராஜகுமாரனாய் மாற்றுவதற்காக அழைத்தவர். இயேசுவை பார்க்காத வரைக்கும் தப்பாதான் நினைப்பேன். அடுத்தவன் ஜெபத்தை நம்புற வரைக்கும் தப்பாதான் தெரியும். நீயும் நானும் பைபிளை படிக்காத வரைக்கும் பைபிள் தப்பாதான் தெரியும். நீயும் நானும் போய் தனியா பைபிளை படிச்சு பார்ப்போம். பிரசங்கம் பண்ற என்கிட்ட இருக்கிற அதே பைபிள் தான் உங்க கிட்ட இருக்கு. எவனோ ஒருத்தன் சொன்னான்றதை கேட்காத. நாம நேரா தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருவோமே. அந்த எரிகோ வீதியில பிச்சைக்காரன் கேட்டாம்ப, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த வழியில போறவன் வரவெல்லாம் சொன்னா, ஏய்
குருட்டு பையல அமைதியார், உன் சத்தத்தை அவர் கேட்க மாட்டார், ஷட் அப் அப்படினா. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, ஹே பிளைண்ட் மேன் ஷட் அப், ஹி won't listen your voice அப்படினாங்களா. எல்லாம் சொன்னாங்க, ஹே குருட்டு பையல அமைதியார், உன் சத்தத்தை அவர் கேட்க மாட்டார், ஏன்னா நீ சபிக்கப்பட்டவன், நீ பிறந்ததே இப்படித்தான் பிறந்த. ஆனா அவன் சொன்னானா, முன்னிலும், சத்தமா சொல், முன்னிலும் அதிகமா திரும்ப கூப்பிட்டானா. எவன் எதிர்த்தானோ அத்தனை பேருக்கு மத்தியில சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சான். பியூட்டி என்ன தெரியுமா? எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், எப்பா ஜனங்க என்ன யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் சொன்னா யோவான் சானகன் செத்து போனார், உயிரோட வந்துட்டாருங்கிறான். இன்னொருத்தர் சொன்னா எரேமியா வந்துட்டா, இன்னொருத்தர் சொன்னா எலியா வந்துட்டா, இன்னொருத்தர் சொன்னா செத்து போன தீர்க்கதரிசிகளை ஒருத்தர் வந்துட்டா. இவன் எல்லாம் இயேசு கூடவே போறது. பைபிளை தூக்கி எங்க வச்சுக்கிறதே? இங்க. புரியுதா நான் பேசுறது? ஆமா, அப்படியே கூடவே போறது. செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறது. ஐயோ சொல்லுங்க, செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறது. அப்படியே பயங்கரமா சொல்றது. நான் ஐயா கூட இருந்த பாத்தீங்களா, ஏசி யாரான, புரியுதா நான் பேசுறது? ஆனா நான் யாருக்கோ பேசுற மாதிரி என்னை பாத்தீங்களா? நல்லா வருவீங்க. அக்கிரமத்தின் உச்சகட்டம்னா இதான். நாங்க உங்களுக்காக உயிரை கொடுத்து பேசுவோம். என்னது? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். அவன் அத்தனை பேர் தடுத்தோம், நம்மால சத்தத்தை தூக்கினாம்ப. நம்ம என்ன, ஏய் ஏன் வீட்டுல பிரேயர் நடத்தின, இனிமேல் அடுத்த வாரத்தில் நடத்த மாட்டேன், நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம்ல. உடனே ஐயருக்கு போன் பண்ணி, ஐயா இனிமேல் பிரேயர் வேணாம் ஐயா, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான். நம்ம தான் காத்திருந்துமே எப்ப அவன் சொல்லுவான், எப்ப இழுத்து மூடலான்னு. சோத்திரம் ஆண்டவரே, நமக்கு தான் முதுகெலும்பு இல்ல. அல்லேலூயா. அப்படியே காத்திருக்கு எப்ப. ஆனா நம்மால இப்ப கண்ணு தெரியாதவன் தான். சர்ச்சுக்கு போனானா தெரியாது, ஆண்டவர் ஆராதிச்சானா தெரியாது. எரிகோ வீதியில உட்கார்ந்து இருப்பான். காலையில அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. டெய்லி பிச்சை கேட்கறது காசு வந்தோடனே அந்த அப்பா அம்மா பாருங்க, வெக்கம் கட்ட அப்பா அம்மா. கண்ணு தெரியாது, இவனுக்கு ஒருவேளை சோறு போட அதுங்களுக்கு fill in the blanks. அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு இவங்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டு போய் அங்க சாப்பிடுறது. ஐய ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், எங்க அப்பா அம்மாவை விட, எனக்கு நான் கற்றுக் கொடுத்த அத்தனை பேரை விட இயேசுன்னு ஒருத்தர் வரப்போறா. அவன் சொன்னான் பாரு, அவர் தாவீதின் குமாரன். சத்தமா சொல்லுங்க, அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, தாவீதின் குமாரன். மீதி பேர்லாம் நினைச்சான், எரேமியா வந்துட்டார், யோவான் சானகன் வந்துட்டார், எலியா வந்துட்டார், செத்து போன தீர்க்கதரிசி வந்துட்டார். எல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வரது, லபா 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 லபான்னு கத்துறது, அந்நிய பாஷை பேசுறது, குதிக்கிறது, மூப்பர் காப்பர் நாப்பர் ஆப்பர் என்னென்னமோ சொல்றது. ஆனா ஏசு யாருன்னா, அல்லேலூயா, இதே தான். ஆனா நம்மால பேர் தெருவோரத்துல உட்கார்ந்தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவன் சத்தமா சொல்றான், முன்னிலும் அதிகமா. சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, முன்னில் அதிகமா ஆண்டவரை போய் கூப்பிட்டானா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எவ்வளவு எதிர்ப்பு வந்ததோ, எவ்வளவு அதட்டினார்களோ, எத்தனையாய் அவனை மட்டுப்படுத்தினார்களோ, எத்தனையாய் அசிங்கப்படுத்தினார்களோ, அத்தனையாய் கூப்பிட்டான். இவன் கூப்பிட 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 இயேசு காதுல இவன் சத்தம் விழுந்த உடனே தலைவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம அப்படியே நின்ட்டான். திரளான கூட்டமும் ஸ்தம்பித்து போயிடுச்சு. திரும்பி பார்த்து அவனை கூட்டிட்டு வாங்கங்கிற. அதே முன்னாடி சொன்னால ஒருத்தன், ஹே பிளைண்ட் மேன் ஷட் அப், he won't listen your voice because you are a cursed one number. இப்போ அவனே சொன்னானா, ஹே பிளைண்ட் மேன் get up, he is calling for you because you are a lucky fellow நானா. அல்லேலூயா. நம்மளை அதட்டுறான் பத்தியா, அவன் ஒரு லூசு. ஐயோ சொல்லப்பா, இயேசுவின் ரத்தம் செய்யும். அவன் என்னன்னே தெரியாம அதட்டுறான். அதை கேட்டுட்டு நீ அடங்கி போறப்ப நீ அதுக்கு மேல, ஐயோ நான் சொல்லல, இயேசுவின் ரத்தம் நான் சொல்ல வரதுக்கு நீங்களே பதில சொன்னா எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப நான் சொல்றத நல்லா கவனிங்க. எவன் அதட்டினாலும் எத்தனை எதிர்த்தாலும் தாவீதின் குமாரனை சந்திக்க போறோம். ஆமென். மேவி போசேத்து தாவீத சந்திக்கிற வரைக்கும் தான் என் பிரச்சனை. சந்திச்சு முடிச்ச உடனே இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்தா. அந்த உடன்படிக்கையின் ரத்தம் அவனை உருமாற்ற ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆமா, இயேசுவை இவன் கூப்பிட 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 இயேசுக்கு முன்னாடி போய் நின்ன உடனே ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? தலைவருக்கு தெரியாதா குருடனுக்கு கண் தெரியணும்னு? தெரியுமா தெரியாதா? சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பார், நம்ம வாயில என்ன வருதுன்னு. ஆகார பார்த்து கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நம்ம கிட்ட கேட்பா. சில நேரத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி அப்படி இருதயத்தை குத்துற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம யாருன்னே நமக்கு ரியலைஸ் பண்ணும். புரிஞ்சா சரி, புரியலாலும் சரி. அல்லேலூயா.
ஆமா, அந்த கேள்வி குத்தும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பாருங்க அப்படியே காயப்படுத்துற மாதிரி கேட்பார். உனக்கு என்னப்பா செய்யணும்? அப்பதான் சொல்லியிருப்பான், பிச்சை எடுக்கிறையா, மழையில நனைறையா, பனியில நனைறையா, என்னை சுகமாக்கு உங்களால மட்டும்தான் ஏன் முடியும். எங்க அப்பா அம்மா இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்கயா, நான் இழந்து போனது எனக்கு திரும்ப தரணையா. ஆண்டவர் தொட்டு சுகமாக்க ஆரம்பித்தார். பியூட்டி என்ன தெரியுமா? இயேசு அற்புதம் செய்தவர்களிலே 4 சுவிசேஷத்துல பரித்திமேயு குருடன் பேரை தவிர அற்புதம் பெற்றவங்க யாரு பேரும் கிடையாது. லாசர் பேர் இருக்குன்னா அது முன்னாடி சொல்லுது. பேதுருனுடைய மாமி பேர் கிடையாது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பேர் கிடையாது. குஷ்டரோகி பேர் கிடையாது. திமிர்வாதக்காரன் பேர் கிடையாது. யாரு பேருமே கிடையாது. எவன் ஒருத்த தாவீதின் குமாரனாகி இயேசுவை அறிந்தானோ அவன் பேர் மட்டும்தான் 4 சுவிசேஷத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. திரளான ஜனங்க ஆண்டவருக்கு பின்னாடி போறது முக்கியம் கிடையாது. 10 பேர்ல நம்மளும் ஒருத்தரா சபைக்கு வர்றது முக்கியம் கிடையாது. 10 பேர்ல நானும் ஒரு பாஸ்டரா இருக்கிறன்றது முக்கியம் கிடையாது. 10 பேர்ல நானும் ஒரு சபையை நடத்துறது முக்கியம் கிடையாது. தாவீதின் குமாரனை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய ஸ்தானத்துல நான் வரணும். அப்பதான் நான் இழந்து போன கிருபை எனக்கு வரும். அந்த பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாற்றும். நான் இழந்து போனவைகள் எல்லாவற்றை கர்த்தர் திரும்ப தருவார். எந்த இடத்துல நான் அவமானப்பட்டேனோ, எந்த இடத்துல அசிங்கப்பட்டேனோ, எந்த இடத்துல எழும்ப முடியாது நினைச்சேனோ, எந்த இடத்துல என் வாழ்க்கையை தொலைச்சேனோ, அத்தனை பேருக்கு மத்தியில என்னை ராஜகுமாரனாய் மாற்றக்கூடிய அந்த உடன்படிக்கையின் ரத்தம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையில எத்தனை லோதாபார்ல இருக்கலாம், அவமானமான அழிவா இருக்கலாம், நம்ம மேல ஒரு லேபிள குத்திட்டு இருக்கலாம். அவனா கடங்காரன், அவனா பலவீனமானவன், அவனா குடிக்காரன், ஐயோ அந்த பொம்பளையா வாயாடி, அவங்களா ஐயோ அப்படி, இவங்களா இப்படி. நான் என்ன சொல்றேன், அந்த லேபிள் எல்லாத்தையும் கர்த்தர் கிழிச்சு போட்டுட்டு நம்முடைய ஊனத்தை, நம்முடைய அசிங்கத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய நெருக்கத்தை மறைச்சு நம்ம கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்து டேபிளை நமக்கு முன்னாடி நகர்த்தி அத்தனை பேரோட சமமாக கர்த்தர் மாற்ற போகிறார். You are never be the same again. இருந்த மாதிரி கர்த்தர் இனி இருக்க விட மாட்டார். அந்த பரிசுத்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுடையது. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். ஒருவேளை அவமானமான அழிவில் இருக்கலாம், பாவத்துல, தவறான பழக்க வழக்கங்களிலே நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறாம ஆண்டவரை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி, தெய்வத்தினுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணி, எல்லாம் கவனிங்க. நான் வேற ஒண்ணு பேசணும்னு வந்தேன், நான் வேற ஒண்ணு பேசணும்னு வந்தேன். பரிசுத்த ஆவியானவர் இதை தான் பேச சொல்லியிருக்கிறார். உன் கூட என் கூட கர்த்தர் இன்னைக்கு தெளிவா பேசியிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எத்தனை பேர் நம்ம மேல ஒரு முத்திரை குத்தினாலும் இனி நீ எழும்பவே முடியாது. எப்படி பொழைச்சிடுற பார்க்கலாம், எப்படி முன்னேறிற பார்க்கலாம், எப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுது பார்க்கற, எப்படி நீ வீட்டை கட்டிடுற பார்க்கற, எப்படி உனக்கு இந்த வேலை கிடைக்குதுன்னு பார்த்துற. எவனோ ஒருத்தன் நம்ம கூட கொண்டு போய் லோதாபார்ல போட்டுட்டு இருக்கலாம். இனி எழும்பவே முடியாது. இந்த மாலை வேளையில, இந்த பரிசுத்த வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் உன்னை என்னையும் பார்த்து சொல்றா, என் உடன்படிக்கையின் ரத்தம் உன்னை மீண்டுமாய் மறுரூபமாக்கு மாற்றும். என் உடன்படிக்கையின் ரத்தம் மீண்டுமாய் உன்னை உயர்த்தும். என் உடன்படிக்கையின் ரத்தம் மீண்டுமாய் உன்னை ராஜகுமாரனாய் மாற்றும். நீ இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப தரும். உன்னை கர்த்தர் கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணத்தை நினை பாருங்களேன். ஏதோ ஒன்னு உடைச்சு போட்டுட்டல்ல, எவனோ ஒருத்த கை தட்டி சிரிச்சிட்டால, இனி உன் குடும்பம் அவ்வளவுதான், உன் பிள்ளைங்க அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான். இல்லையா? நான் எவ்வளவு கீழ்த்தரமான இடத்துல போனாலும் அவர் எனக்காக சிந்தின ரத்தம் என்னை தூக்கி எடுக்கும். நான் இழந்து போனதை திரும்ப தரும். என் ஒய்ஃபு கூட என்ன வேண்டாம் நீடுவான், என் புருஷன் கூட என்ன வேண்டாம் நீடுவான், நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க கூட வேண்டாம் நீடுவான், என் உடன்பிறப்புகள் கூட என்ன வேண்டாம் நீடுவான். ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் என்ன வேண்டான்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் என்ன படைச்சவர். என்னை எல்லாருமே கெட்டு போகணும்னு தான் பார்ப்பான். இயேசு மட்டும்தான் என்னை வாழ வைக்கக்கூடியவரா இருக்கிறார். எவனோ ஒருத்த உன்னை கொண்டு போய் லோதாபார்ல போட்டுட்டானோ, இனி முடியவே முடியாது பாஸ்டர் நினைச்சியோ, இனி எழும்ப முடியாது நினைச்சியோ, இந்த மாலை வேளையில அந்த உடன்படிக்கையின் ரத்தத்துக்குரியவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தூரம் போயிட்டியோ, ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிட்டியோ, என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க பாஸ்டர், என்னை தூக்கி போட்டுட்டாங்க நினைச்சியோ, ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ண, நல்லா ஆராதிச்சேன், நல்லா துதிச்சேன், பிள்ளைகளை நல்லா வளர்த்தேன், இன்னைக்கு பிள்ளைங்க ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், வாழ்க்கையே அவமானமா மாறி போயிடுச்சு நினைச்சிட்டியோ,
இந்த மாலை வேளையில உன்னை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். எல்லாருமா கண்களை மூடி அல்லேலூயா. எல்லாருமா கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா.